2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டையே ஆட்சி செய்ய போற ஒரு சிஎம் ஜோசப் விஜய் அண்ணா. உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்தியாவில் மட்டுமில்லை, இலங்கையிலும் வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் இருக்கின்றது. உங்களை எல்லாரும் சினிமாவில் தான் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு கற்பனையில் கூட நினைக்கல நீங்கள் சிஎம் ஆகுவீங்கன்னு சொல்லி. பதவியை கொடுப்பவனும் இறைவன், பதவியை எடுப்பவனும் இறைவன் சொல்லுவாங்க. உங்களை இறைவன் ரொம்ப நேசிக்கிறான்னு தான் அர்த்தம். எங்கட நாடும் ஒரு பௌத்த நாடு தான். ஆனால் இருந்தாலும் எங்கட நாட்டில் அந்த இன துவேஷம் குறவு, மதங்களுக்கு இடையான பிரச்சனை குறவு. ஆனால் இந்தியா அப்படி இல்லை. சினிமாவை எடுத்துக்கிட்டாலும் முஸ்லீம்களை தீவிரவாதியாக காட்டுறதும், மீடியாக்களில் பார்த்தோம்னு சொன்னால் முஸ்லீம்களுக்கு அடிக்கிறதும், தொலை விடாமல் பண்ணுறதும், பள்ளியை உடைக்கிறதும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் உத்தரப்பிரதேஷ் அங்கே நடந்துட்டு வருது. மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்த காரணம் ஏதாவது ஒரு ஆட்சி மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லித்தான். நீங்கள் எல்லா மக்களுக்கும் சார்பாக இருந்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துப்பீங்க அப்படின்னு நினச்சி தான் உங்களோட கையில் 5 வருஷத்தை ஒப்படைச்சிக்கிறாங்க. இனி வரும் 5 வருடம் இனம் மதம் இன்றி செயல்படுவீங்கிற நம்பிக்கையில் என் சார்பாகவும் இலங்கை ரசிகர் மன்றம் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி, தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கையை காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையில் வாழ்த்து கூறி விடைபெறுகின்றோம். தமிழ்நாட்டின் அரசியல் மாற்றத்தை எதிர்பார்த்தவனாக.